இப்போ நான் விஜய் சேதுபதிக்கு ஒரு சீன் நடிக்க சொல்கிறேன்னு வச்சுங்களேன், பலார்னு ஒரு அரைஞ்சு ஒரு கோபமாக ஒரு 2 வார்த்தை சொல்கிறார் அப்படிங்கும்போது, இப்போ விஜய் சேதுபதி 50 படம் நடித்த பையன், அந்த பையன் என்ன கரெக்டாக 2 டைலாக் பேசிடுச்சு, அவனை அரைஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது திரும்பி வந்து நான் வந்து இல்லை சார் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 50 டேக் போகிறது, 60 டேக் போகிறது, யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் நினச்சது மாதிரி இல்லை சார் நீங்கள். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நினச்சது மாதிரி எப்படி பண்ண முடியும்? இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு திட்டுறேன், ஓ உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்ற, உனக்கு அறிவு இருக்காயா அப்படிங்கும் போது உனக்கு அறிவு இருக்காயான்னு பேசிட்டேன் சார். இன்னும் உனக்கு அறிவு இருக்காயா சார், இன்னும் 10 உனக்கு அறிவு இருக்காயா, இப்படி எவ்வளோதான் போயிட்டே இருக்குது. இப்போ உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னு சொன்னால் தப்பு, எனக்கு டோட்டலி இல்லாஜிக்கலாக இருக்குது. உனக்கு அறிவு இருக்காயா போதுமே, கம்யூனிகேட் ஆயிருதே. ஸோ இதை வந்து இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷன் இப்போ இதை வந்து நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து எமோஷன்றது வந்து ஆடியன்ஸ் மனசில் ஏற்படுறது ஒழிய ஆக்டருக்குள்ளே நடக்கிறது விஷயம் கிடையாது. ஆக்டர் வந்து லீட் பண்ணுறாரு, அவ்வளோதான்.